ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரபீல் வந்து பார்த்துருப்பீங்க. பிரபீல் வந்து பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்கள் பிக்கை வந்து பிடிச்ச பிக்கை வந்து ஆட் பண்ணி இந்த அலைட் மோஷன் யூஸ் பண்ணி வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். பிரபீல் பார்த்து எடிட் வந்து ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஒரு உங்கள்கிட்ட ஆப் வந்து இல்லைனா இதுக்கான லிங்க் பார்த்து என்னோட பயோவில் இருக்குது, இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம். இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணேன். எடிட் வந்து 1 or 2-3 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. முடியல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் வந்து தட்டி விட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எடிட்டில் வந்து போயிடலாம். ஸ்டார்டிங் அந்த சேஞ்ச் இல்லை. அங்கே வந்து சம் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் ரீஎடிட் வந்து பண்ணிங்க. அதை வந்து ஆட் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் வந்து பண்ணிங்க ஸ்டைலாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொத்தம் வந்து இதில் வந்து ஒரு 3 நினைக்கலாம் 3 ஸ்டெப் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில் சொல்கிறேன். இந்த மாதிரி புக் மார்க் இருக்கும். புக் மார்க் டு புக் மார்க் வந்து கீழே பார்த்தா நான் வந்து ஒரு சம் இதெல்லாம் கொடுத்துருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து பண்ண போகிறேன். இந்த புக் மார்க் வந்துலாம் 4:02. ஓகேங்களா. இங்கே வந்துட்டு ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண அந்த பிக்கு நெக்ஸ்ட் புக் மார்க்கோட எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இது மாதிரி இந்த தேர்ட் கட் கிளிக் பண்ணி கட் பண்ணி வரல இது மாதிரி உள்ளவே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்படியே கீழே வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கீழே இருக்கும் பாருங்க ஒரு குரூப்புக்கான ஒரு லேயர்ஸ், அந்த லேயருக்கு கீழே வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் எடிட் வந்து பண்ணோம். அது வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இந்த இமேஜ் லேயருக்கு கீழே வந்து எடுத்து வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இருங்க இந்த லேயர் வந்து கரெக்டாக அலைன் பண்ணணும். அலைன் பண்ணிட்டு இமேஜ் லேயர் சூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் பிளண்டிங் அண்ட் பார்டர் பிளண்டிங் அண்ட் ஓபாசிட்டி சொல்கிறோம். கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து வால்யூம் வந்து 30% செட் வந்து பண்ணுங்கள். கரெக்டாக 30% வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகேங்களா. 30 இல்லை 31 ஓகே ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே வந்து சர்ச்சை கிளிக் பண்ணி டைல்ஸ் வந்து சர்ச் வந்து பண்ணுங்கள். டைல்ஸ் சர்ச் பண்ணி டாப்பில் ரிசல்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தா மிரர்னு சொல்லிட்டு ராக்கும் கிளிக் பண்ணி என்னபிள் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேலே குரூப்க்கான ஒரு லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போயிட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு பேக்ரவுண்டான லேயர் இருக்கும். சேம் பேக்ரவுண்டில் ஆட் பண்ண சேம் அதே இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு எடுத்து வந்துட்டு இந்த பேக்ரவுண்டோட இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காம கட் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட்டில் போய்ட்டு அங்கே ஆட் பண்ண சேம் டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு மிரரை வந்து ஆன் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் ஆகணும். அது வந்து நம்ம வந்து மூவ் ட்ரெஸ் வந்து போய்ட்டு இமேஜ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அது மாதிரி வந்து கரெக்டாக மூவ் பண்ணி செட் வந்து பண்ணிக்கலாம். அதில் செட் வந்து பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஸ்டார்டிங் அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள் லேயர்ஸ்லாம். அந்த லேயர்ஸில் அப்படியே வந்து சேம் மெத்தட் வந்து அப்ளை வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. பண்ணி முடிச்சிட்டிங்களா. அப்படியே நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கெல்லாம் கூட அதே மாதிரி தான் ஆட் பண்ணோம். ஓகேங்களா. ஸ்க்ரோல் பண்ணுறதுனா இங்கே வந்துருங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் வந்து எண்டு வரையும் ஆட் வந்து பண்ணிவிடுவீங்க. பண்ணிட்டு ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணோம். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணலாம் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. நான் வந்து ஃபோட்டோ ரூம் ஆப் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆப்புக்கான லிங்க் வேணுன்னா எங்கிட்ட இல்லை. ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்புக்கான இந்த ஆப் வந்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கேமரா வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து போயிடுங்க. 23:27 நான் வந்து என்ன ஒரு தமிழ் ஃப்ரேம் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரெஸ் சொல்கிறோம். கிளிக் பண்ணிட்டு இந்த ரொட்டேட் ஆப் செலக்ட் பண்ணிட்டு -90 வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இமேஜ் நல்லா இந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிவிட்டு இந்த 2 லிரிக்கும் சென்டரில் வந்து செட் வந்து பண்ணிங்க. செட் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கான அவுட்புட் வந்து இது மாதிரி பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த லேயர் போய் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கீழே எடுத்து விட்டுட்டு ஒன் ஸ்டெப் வந்து பேக் வந்துட்டு எல்லாமே ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.